உதாரணமா இப்ப நம்ம இவர்கள்ட்ட எல்லாம் என்ன செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது. அது சாலிஹ் பின் ஃபௌசான், ஷேக் ரபி அல் மதுஹலி, அதே போல இப்ப என்னது ஆலு ஷேக் சாலிஹ் ஆலு ஷேக், அதே போல யஹ்யா அல் ஹஜூரி, இப்படி உதாரணமா ஒரு 10 அறிஞர்களை சொல்லி இவர்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும், இல்ம் எடுக்க வேண்டும். அவர்கள் தான் சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறையில் என்னது வந்தவர்கள், அவர்கள்ட்ட தான் இல்ம் எடுக்கணும் அப்படின்றாங்க. நாங்களும் இப்ப அதை தான் சொல்றோம். உண்மையிலே உங்களுக்கு அவர்கள்ட்ட இல்ம் எடுக்க முடிஞ்சா எடுங்க. திருப்பியும் சொல்றதுதான், நான் 10 பேரை தவிர வேற யார்கிட்டையும் நான் இல்மை என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஒரு 10 நல்ல அறிஞர்கள் எனக்கு தெரிஞ்சு அரபுலகத்துல படிச்ச நல்ல இல்மோட உள்ள அறிஞர்களுடைய விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. நான் இவர்களோட பயானெல்லாம் கேட்கலேண்டா நான் வரவேற்கிறேன். ஆனா இதை சட்டமா சொல்லாதீங்கன்னு சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, உங்களுக்கு நல்லா பட்டிருக்குதா அது சாலிஹ் பின் ஃபௌசானுடைய அந்த ஃபத்வாக்களை எப்படி இஸ்லாமிய அறிஞர் உலகம் நல்ல ஃபத்வாக்கள் நம்புதோ அது மாதிரி நீங்கள் நம்புறீங்க. நம்புறது மட்டுமல்ல, நான் அவருடைய ஃபத்வாக்கள்ல அதே போல இன்னொரு 10 பேர் ஃபத்வாக்கள் நான் உட்கார்ந்துக்கிறேன். மாஷா அல்லாஹ் செய்யுங்க, அதுல எந்த பிழையும் இல்லை. இவரது பயான் நான் கேட்க மாட்டேன், எனக்கு அல்லாஹ் ஒரு செக்யூரிட்டி அந்த சொன்னா மார்க்கத்துல எல்லாம் சரியாண்டு நம்ம எவ்வளவு பிழை விடுவோம். இது மாதிரி எத்தனை அறிஞர்கள் பிழை விடுவார்கள். அந்த பிழைகளை அவங்க பார்த்திருக்கலாம், இவர் வேண்டாமன்னு அவங்க நினைக்கலாம். பிழை இல்லை அதுல. எதுப்ப பிழை தெரியுமா, அது நீனும் கேட்காத அப்படின்னா பிழை. அங்கதான் அது என்ன செய்யும், பிழையாகவும் மார்க்கத்துக்கு முரணானதான். எப்படி நீங்க அவரை கேட்காதீங்கன்னு ஏன் சொல்றீங்க, அதுக்கு ஆதாரம் சொல்லு. அவர் இந்த விஷயத்துல மார்க்கத்துக்கு முரணா நடந்துக்கிறாரு, குர்ஆன் சுன்னாக்கு எதிராக பேசிக்கிறாரு, இந்த லைஃபான ஹதீஸ் என்ன விஷயங்கள் சொல்லி, அப்ப நீ அது பேச்சு, அது ஆதாரம். பாருங்க, சாலிஹ் பின் ஃபௌசான் சஹீஹ் என்றாரு, இவர் தைஃப் என்றாரு. சாலிஹ் பின் ஃபௌசான் கூடும் என்றாரு, இவர் கூடாது என்றார். இப்படி ஒரு 100 விஷயம் என்ன இருக்குதுன்னா அது ஆதாரம். சாலிஹ் பின் ஃபௌசான் சொல்றதை தான் அவர் சொல்றாரு, ஆனா அவர் கேட்க கூடாதுன்னா இது என்னது? நீங்க சாலிஹ் பின் ஃபௌசான் மட்டுமல்ல, இவங்க சொல்லக்கூடிய எல்லா அறிஞர்களோட ஃபத்வாக்களையும் எடுத்து வச்சீங்கன்னு சொன்னா ஒரு 10% முரண்பாடுகளை காணலாமே தவிர மற்ற எல்லாமே நாங்க சொல்றதா அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றத நாங்க சொல்றோம். அவங்க சொல்றதா என்ன நம்ம தமிழ்ல சொல்றோம், அவங்க அரபுல சொல்றாங்க, அல்லது இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேருக்கு கோட் சூட் போட்டு சொன்னா தான் அது நல்லா இருக்கும். விளங்கிட்டான். நான் இஸ்லாம் கியூவேல இங்கிலீஷ் பேஜ்ல தான் நான் என்ன செய்றேன், அதை படிக்கிறேன்னு சொன்னா தான் அது கொஞ்சம் பேட விருப்பம். அது பிரச்சனை இல்லை, அது அவரவர்களுடைய என்ன விருப்பம். நாங்க அதுல எல்லாம் நாங்க என்ன செய்யல, குறை சொல்லல. ஆனா சட்டமா என்ன செய்வாங்க சொல்றதா இந்த ஆதாரம் இருக்கணும், வழிகாட்டல் இருக்கணும், உறுதி இருக்கும். எனவே அதாவது ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தவறான வழிமுறைக்கு நான் போகக்கூடாது என்று நினைச்சு நல்ல அரபுலக அறிஞர்களை மட்டும் நான் படிப்பேன்னு சொன்னா அது பிழையே இல்லை. நீங்க அவங்கள பிழைன்னு சொல்லக்கூடாது. எப்ப பிழைன்னா இது மட்டும்தான் சட்டம், இது மாதிரி வேற எவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வழிகட்டி நாசமா பேத்துருவீங்க அப்படின்னு சொன்னா அது பிழை. பல்லிஹு அன்னி வலவ் ஆய. ஒரு வசனம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வைங்க. உங்களுக்கு ஒரு வசனம் தெரிஞ்சுன்னா அதை எத்தி வைக்கிறது உங்களோட கடமை. தெரிஞ்சதை எத்தி வைங்க, என்ன தெரியாத எத்தி வைக்க கூடாது. ஒரு வசனம் தெரியுண்டா 100 வசனத்தை சொல்லுவோண்டு என்ன சொல்லக்கூடாதே தவிர தெரிஞ்ச வசனத்தை 4 பேருக்கு என்ன செய்யலாம், எத்தி வைக்கலாம். அதை செய்யுங்க. நம்ம இல்லாத தெரியாத துறைகள்ல தலை போட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. தெரிஞ்ச துறைகள்ல தலை போடுங்க. யாரையாவது நீங்க என்ன சொல்லுங்கன்னா, யாரையாவது மார்க்க உரை கேட்க வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இருந்தா உங்களுக்கு உரிமை எப்படி சொல்லணும் தெரியுமா, அவர் சொன்ன இந்த விஷயம் இது எல்லாமே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கு முரண். இது மாதிரி எந்த அறிஞர்களும் சொன்னதில்லை, அரபுலக அறிஞரும் சொன்னதில்லை, யாரும் சொன்னதில்லை. எப்படி இவர் சொல்ல, எப்படி நம்ம இவர ஃபத்வா எடுக்கிறது? இது கேள்வி. அப்படி கேள்வி வந்தா அது கட்டாயம் எங்கள்கிட்ட